சில்ட்ரன்ஸ் ஹோம். ரெட் ஹில்ஸ்லேருந்து 10 கிலோமீட்டர் உள்ளார்க்கு இந்த ஹோம் இருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 பிள்ளைகள் இங்கே தங்கி படிக்கிறாங்க. ப்ளஸ் இவங்க வந்து வில்லேஜ் ஃபுட் எக்ஸ்பிரஸ்லேருந்து எங்களுக்கு வந்து அடிக்கடி எங்களுக்கு தேவையான அந்த ஃபுட்டு இவங்களாம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. மீன் குழம்பு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கிரில் சிக்கன், இன்றைக்கி வந்து ப்ரான் கிரேவி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. எங்கள் பிள்ளைங்க இவங்க வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. இவங்க மூலிமா எங்கள் பிள்ளைங்களுக்கு அது கிடைக்குதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுங்க. எங்கள் பிள்ளைகளும் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், சாப்பிடும்போது ரொம்ப ருசியாகவும் இருக்குது. அவங்க செய்கிறது வந்து ரொம்ப க்ளீனாகவும் அழகாகவும் இருக்குது அவங்க வீடியோ எல்லாமே. ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்படி நான் கேட்டுக்கிறேன் மேடம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்களும் மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பண்ணி தரணும்னு நினைக்கிறோம். வரும் நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ. மறக்காம இந்த பெல் பட்டனை அழுத்துங்க. இன்னைக்கு நம்ம இந்த குழந்தைங்களுக்காக செய்ய போகிற டிஷ் வந்து எறா கிரேவி. இறால பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தான் இந்த குடல் மாதிரி இருக்கும். அதை இப்படி பிடிச்சி இழுக்கணும். இதை எடுத்தால் தான் இறா சுத்தமாக க்ளீன் ஆனதுக்கு அர்த்தம். கட் பண்ணும்போது உதுந்துடும் எல்லாமே பணம் வெளியே உண்மையாக எடுத்துட்டு இருக்கோம். அது உள்ள போக. சரி பேசாதீங்க, அமைதியா ஸ்டார்ட்.
மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், எறா மீன், தேவையான அளவு தண்ணி, உப்பு, தேவையான அளவு உப்பு. இது ஹோம்மேட் மசாலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சது. இது வந்து இந்த எறா கிரேவிக்குன்னு ஸ்பெஷலாக உள்ள மசாலா. வரல. ஓகேவா? போடு. ஓகே. கொத்தமல்லி இலை, சுவையான எறா கிரேவி ரெடி. யம்மி.